போன் பண்ண மாட்டேங்கிறான், நம்ம போன் பண்ணாலும் லைனுக்கு வர மாட்டேங்கிறான். என்ன மூஞ்சில மூக்கையும் காணா, முடியும் காணா? இருக்கு பேச்சு சத்தம் கேக்குது, வாய காணா. யோ மூஞ்சி இங்க இருக்கியா? இருக்கா? இருக்குன்னு எழுதி போடுங்கடா, வலிச்சு எடுத்த மாதிரியே இருக்கு. ஒரு போன் ஒண்ணு பண்ணிக்கிறேன். எஸ்டிடியா லோக்கலா? லோக்கல். லோக்கல் பாட்டியா நீ? ஆமா, நீ பெரிய ஜார்ஜ் புடிச்ச மனுஷனே. பிளாட்பாரத்துல உட்காந்துருக்க பரதேசிக்கு பேச்சப்பாரு, வழுக்கு பாரு தலையில வச்சுக்கிட்டு வசனம். ஹலோ ரெங்கசாமி, டேய் டேய் டேய், அறிகிட்டவனே பரதேசி போல, நீ எல்லாம் ஃப்ரெண்டா? ஒரு போன் பண்ணா ஒரு 1 hour இல்ல விட்ட பேசாரா, குறுக்க பேசாரா? ஏன் போன் பண்ணல? நீங்க எத்தனை தடவை உனக்கு போன் பண்ணிக்கிறேன் நானு. என்னடா ஃப்ரெண்ட் நீ எல்லாம்? குறுக்க எது ராங் நம்பரா? பெருமாள் சாமியா? இல்ல சார். ஐயோ ஐயோ, என் ஃப்ரெண்டு நினைச்சதா சார், கொஞ்சம் ஓவரா திட்டேன். ஆனா அவன் நான் அப்படிதான் சார் பேசுவேன். ஆனா அவன் நினைச்சான் பேசுனேன் சார். சார் ஐ அம் வெரி சாரி சார், ராங் நம்பர். என்ன கெட்ட வார்த்தை பேசுற? இங்க பாரு, உனக்கு மட்டும் தான் கெட்ட வார்த்தை தெரியுமா? நான் பேசுறா உன்னால முடிஞ்சா போது போல, நானும் பாத்துறேன்டா. வாடா 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 வாடா, நீ பேசுறா, இப்ப பேசுறா, இப்ப பேசு. பாத்தியாரா டேய், நான் பேசுறதுக்கு வயலே அந்து போச்சு. இதுக்கு மேல நீ பேச டங்கு வாழ வந்து போடா உனக்கு. யார்கிட்ட பேசுறது? ராங் பண்ணுனா ராங் பண்ண சொல்லணும். அது என்ன ராங்கா பேசுறது? இவனுக்கு ராங்கா பேச தெரியுமா? நான் யார் தெரியுமா? ராங்குக்கே பிறந்த ராங்கு. சொல்லி வையா விட்ட யாருக்கிட்ட சொல்ல என் கரை அடிச்சு நொறுக்கணும் இல்லாம அதுக்கு சொல்ல சொல்றியா? பாத்துக்கிட்டு என்ன இது ஒரு கூட்டம்? நம்ம விழுந்தவன கை தட்டுறாங்க. ஓ பாக்ஸிங்கா? சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா? எங்க? அம்மா எதுக்குடா ஒரு தாயில்லா பிள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? என்ன சிங்கம்னு சொன்னா அடிக்காம? சிங்கம்னு நான் சொன்னா? சுத்தி இருக்கவன் சொன்னாடா. என்னைய பார்த்தா சிங்க மாதிரியா தெரியுது? நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமாடா உனக்கு? என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கிறான். ஏன்டா அப்படி? ஐயா ரப்பி இப்படி வாங்க. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது, அதனால இந்த கோப்பையை அவனுக்கு கொடுக்காதீங்க. நீ ஒரு வீரனை அடிச்சிருந்தா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்திருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய, அதனால உனக்கு ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட கிடையாதுடா. அடிமாட்டு பயன். இதுக்கு மேலே கைய வச்ச என்னடா பண்ணுவ? உலகேஸ்ல உள்ள போயிருவா. இவள அடியை வாங்கிட்டு உசுரோட நிக்கிறேன் பாடுறா, அதை நினைச்சு பெருமைப்படுறான் நாலாரி பயல. சின்ன பயல அடி வாங்கினது நானு, அதனால இந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். கோப்பையில் அடிச்சு கொண்டு முடியும் வீரனை வென்று. இதுக்கு ஒரு ரெப்பரி வேற போயா. ஒரு மனுஷன் கையில கிடைச்சப்படாது. இருக்கு இல்ல இருக்குடா. இல்லனே டேய் நான் தான் இருக்கீங்களா கேன? நானே இல்லங்கறல. ஏய் நான் இருக்கீங்களா நீ இல்லங்கற? இல்லங்கறல. இருக்குடா. இல்லடா. நீ வாங்குனே. எதுக்கு? அட வாங்குனே இருக்கா? எதுக்கு அவசரமா கூப்பிடுறான்? ஏய் இல்லடா இங்க இருக்கு நீ. அண்ணே வேற எங்க வேலை இல்ல, இங்க வந்து சேர்ந்தேன். அத பிடிங்கனே, இத பிடிங்கனே. ஏன் அண்ணே நான் எப்படி பிடிச்சா அது மாதிரி பிடிங்கனே இந்த வயரை. அப்படியா? பாத்தியாடா, நான் இருக்கேன்னு நீ இல்ல நொல்லேன்னு அண்ணன் என்ன உதறனாரு. அப்புறம் ஏன் பல் பேர் இல்ல? அது பீஸ் போன பல்புடா. டேய் என்னடா நடக்குதுங்க? அது ஒண்ணு இல்லனே, இது
இதுல கரண்ட் இருக்குன்னு நான் சொன்னேன். இவன் இல்ல இல்லன்னா அதான் உங்களுக்கு கூப்பிட்டு செக்அப் பண்ணி பார்த்தேன். செக்கப்பா ஏண்டா செக்கப் பண்றதுக்கு என்னோட உசுர் தான் கிடைச்சா ஒரு மனுஷன் அரேச்சி பயப்படீங்களா கரண்ட கையில கொடுத்து இது கரண்டே வைக்க கொஞ்ச மாட்டேன். நேரத்துல கொல்ல பார்த்தாங்களே. வாங்க சார் வாங்க சார், காலங்காலமாக உங்களை கடித்து கோதரி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் விலை 100 ரூபாய் சார். 100 ரூபாய் 100 ரூபாய். ஓடியா ஓடியா ஓடியா. நிம்மதியாக நீங்கள் தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். மூட்டை பூச்சி சாக வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். நவீன மிஷின் 100 ரூபாய். ஐயா போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியா ஓடியா ஓடியா. ஓடப்படாது என்ன பண்ணாலும் ஓடப்படாது. தெரியுதா? ஓடப்படாது. குடும்பத்துடன் குதூகலமாக தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். கொஞ்சம் எந்திரி. ஏன் உட்கார்ந்து வித்தா வாங்க மாட்டியா? வாங்கியாச்சு. என்னது? இந்த மூட்டை பூச்சை கொள்ளும் நவீன மிஷின். என்ன சொல்லி வித்த? கேள்வி எல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்லாக்கு கொடுத்துருக்க நாங்க. டேய், இதுக்கு பேரு கேட்லாக்கா? எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. இந்த பாரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். இத படிச்சு பாத்தியா? மறுபடியும் படி, விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றா. புறா உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். வச்சாச்சு. படி. தேடி கண்டுபிடித்த மூட்டைப்பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க? போட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு மாங்கு என்று குத்தவும். மாங்க மாங்கனா இப்படித்தான் சுலபமா கொள்றது. புரியுதா? டேய், என்னடா புத்தலாட்டம் அது? ஏண்டா மூட்டை பூச்சி கடிச்ச உடனே சதக்குன்னு அடிச்சு சக்குன்னு நசுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க 1000 வருஷமா. நீ என்னடானா உரலை சின்னமா செஞ்சுக்கிட்டு வந்து உள்ளங்கையில வச்சு மூட்டை பூச்சி கடிச்ச உடனே அதை மெதுவா பிடிச்சு அணுங்காம உரல்ல போட்டு ஒரு வாரமா குத்தி அதை கொல்லணுங்கிற. ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். இந்த பாரு ராஜா, இரு. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்துக்கு இருக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? ஒரே தொழில் நம்பி பிழைக்காரா மனுஷனா இருந்தா? நானும் தெரியணும். 4 தொழில் கத்துக்கிட்டு பிழைக்கணும்னு சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்து சைடு பிசினஸ் வச்சு கொடுத்துருக்கீங்களே, எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். போட்டு விடணுமா? ஹெல்ப் பண்ண தோணும்னு சொல்ல வந்தேன். சரி சரி, இந்த மெட்ராஸ் சிட்டிக்குள்ள இதே மாதிரி எனக்கு 100 பிரான்ச் இருக்கு. நாங்கெல்லாம் கலெக்ஷனுக்கு போனோம். நீங்க வியாபாரத்தை பாருங்க, வரும்போது கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உனக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கணும். சார், நன்றி மறப்பது நன்றன்று. கீப் இட் அப். தேங்க்யூ சார். ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிச்சிடும். ஐயா வாங்க 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 வாங்க. வந்துருங்க. ஐயா, கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு கண்டுபிடிக்கிற மிஷின் வந்திருக்கு சார். உங்ககிட்ட இருக்க ரூபா தாள் எடுத்து இதுல வச்சு சுவிட்சிய போட்டீங்கன்னா நல்ல நோட்டா இருந்தா 10 லிட்டர் எரியும். கள்ள நோட்டா இருந்தா கள்ள நோட்டா இருந்தா 2 லிட்டர் எரியும். உங்க வீட்டுல மிக்ஸி இருக்கலாம், கிரைண்டர் இருக்கலாம், வாஷிங் மிஷின் இருக்கலாம். ஆனா கள்ள நோட்டை கண்டுபிடிக்கிற மிஷின் இருக்கா சார்? இருக்காது. இருக்கணும், அது அவசியம். இதோட விலை ரொம்ப சீப்பு, 250 ரூபா தான். ஓடியா 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 ஓடியா. ஓடியா ஓடியா ஓடியா. 250. 250. எல்லாத்தையும் மலமலன்னு வித்து தள்ளிட்டீங்க. எல்லாம் உங்க யோகம் சார். ஏன் யோகம் இல்லைங்க, உங்களோட பேச்சு திறமை. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். சரி, இனிமேல் வரதெல்லாம் நீங்களே வாங்கிக்கங்க. சாயங்காலம் நீ ஆபீஸ்ல வந்து பாருங்க. கலெக்ஷன் வேணுமா சார்? வாங்க சார், வாங்க சார். ஆமா, என்னது? ஏயா, இது தெரியாம தான் வரிசையில நின்னியா நீ? நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு செக் பண்ற மிஷின் யா. எப்படி நம்புறது? வாங்குறவங்க நம்பித்தானே வாங்கிட்டு போறேன். நம்ப வேண்டாமா? அதுக்கு என்ன வேணா சொல்ற? செக் பண்ணி காட்டு. சந்தேகம் உனக்கு தானே, நீ வேணா வாங்கி செக் பண்ணு. கொண்டா மிஷின். காசை கொடு. எவ்வளவு? 250. குடி. குடு. இந்த எடு. மிஷினை கொண்டா.
ஆளுக்கு ஒரு வாய் வச்சாவே நம்ம உடம்புல உன்னோட விடாதையா ஐயோ ஐயோ கடிக்காதீங்க கடிக்காதீங்கன்னு கதர்னனே கேட்டீங்களா? யார கடிக்குன்னு தெரியாம அப்படி கடிச்சு விட்டு அறக்க பறக்க அனாமத்தா செத்து கிடக்குறீங்களே பக்கியலா. மத்திய மாதிரி கடிச்சவன சாகிறதுக்கு இது என்ன சாதாரண உடம்பா? வல்லார லேயத்தை வளைச்சு வளைச்சு சாப்பிட்ட வைரம் பாஞ்ச உடம்பாச்சு இது. இல்லைன்னா குண்டக்க மண்டக்க பேசுறவனை சமாளிச்சுக்கிட்டு எனக்கு முழக்கா எக்கு தப்பா பேசுறவன் அடிய வாங்கிட்டு மிதிய வாங்கிட்டு உங்ககிட்ட கடிய வாங்கிட்டு பல அவார்களையும் வாங்கிட்டு இந்த உலகத்துல உழவிக்கிறதுக்கு நான் சாதாரண விஷயமா? இதெல்லாம் நீங்க யோசிக்க வேணாமா? சாரி போ, அவசரப்பட்டு கடிச்சிட்டேன், மன்னிச்சிருப்போம். இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? நீயும் போய் சேர்ந்துருவியே. அவ்வளவு பேர் வெளிநாட்டுக்கார பள்ளிகளா இருக்காங்களே. புழைக்க வந்த இடத்துல கடிக்கலாமா? புழைக்க வந்த இடத்துல குலைக்கலடா, கடிக்கப்படாது. நாயக்குள்ளது வெளிநாட்டு போய்க்கு